சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு ரொம்ப ஏஜ் ஆனது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அப்படி இருக்கிறது எதனால அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நம்ம எந்த மாதிரி உணவுகள் அதிகமா எடுக்கணும் அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோவாகவும் ரொம்ப ஏஜ் நமக்கு தெரியாம இருக்கிற அளவுக்கு தெரியும். அது எந்த மாதிரி உணவுகள் அப்படிங்கிற சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பீன்ஸ்ல உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வாரத்துல 4 நாளாவது கண்டிப்பா பீன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வால்நட்ஸ் அதே மாதிரி அதுலயே உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு. முக்கியமா அதுல வைட்டமின் இ தென் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கிறனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. தாராளமா எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிரீன் டீல உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு. தாராளமா நீங்க கிரீன் டீ ரெகுலரா எடுத்துக்கலாம். தென் தயிரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா அதுல ப்ரோபயோட்டிக் அதிகமா இருக்கிறனால நமக்கு டைஜஷன் இஷ்யூஸ் எதுவுமே வராது. அந்த டைஜஷன் பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே இல்லாம இருந்துச்சுனாலே கண்டிப்பா நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும். ஃபிஃப்த் ஒன் கொய்யா நம்மளோட உணவுல ரெகுலரா கூட தாராளமா சாப்பிடலாம். இதுல வைட்டமின் சி ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கீரைகள் நம்மளோட உணவுல வாரத்துல 4 நாள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. எல்லா கீரையுமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.